இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம உள்ளி தீயல் பண்ண போறோம். உள்ளினா வெங்காயம், சின்ன வெங்காயம். அதை வச்சு ஒரு தீயல். தீயல். ஓகே, உள்ளி தீயல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? சின்ன வெங்காயம், எண்ணெய், உப்பு, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, புளி, பூண்டு, காய்ந்த மிளகாய், தனியாத்தூள், கடுகு, தேங்காய். உள்ளி தீயலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கிட்டு வேக வைக்க போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிடலாம். இந்த சைட்லயே ஆன் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் சேர்ப்போம். இதுல வந்து நம்ம வெங்காயத்தை வேக வச்சுக்கலாம். இதுல நம்ம தேங்காய் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் இன்னும் வெங்காயம் வெந்து அதுக்கப்புறமா நம்ம செய்யணும். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுலயே இதுல கொஞ்சமா சேர்த்தா போதும், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை வந்து இதுல பண்ண போறோம். வெங்காயம் வந்து அதுல வதக்க போறோம். வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போறோம். அவ்வளவுதான். ஓகே, அது அதுலயே வதக்கிட்டு அப்புறமா ஏன் வேக? இதுல வந்து நம்ம தேங்காய் எல்லாம் வறுக்க போறோம். அது வேகிற டயத்துல நம்ம இதை செஞ்சிடலாம். ஓகே, ஸோ எல்லாம் மொத்தமும் போட்டுடலாம். எவ்வளவு குவான்டிட்டி எடுத்திருக்கிறோம்? ஒரு 1/4 கிலோ, அந்த 100 கிராம் 200 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்திருக்கிறோம். இதுல வந்து 2 பச்சை மிளகாய் இதுலயே சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்து நம்ம வந்து வதக்கணும். இதுலயே சேர்த்துட்டு இதை லைட்டா வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டா கலர் மாறுற அளவுக்கு வதக்கினா போதும். வதக்கிட்டு வேக வைக்க போறோம் தண்ணி ஊற்றி. ஓகே, இப்போ நம்ம இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊற்றி, இது என்ன யூஸ் பண்ணணும்? நல்லெண்ணெய் தான் ரெண்டுத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் தான் இதனுடைய மெயின் இன்க்ரீடியன்ட்டே வந்து வெங்காயம். உள்ளி தீயல்றதுல உள்ளின்றதே வெங்காயம். ஸோ வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை விட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், பச்சை மிளகாயோடு சேர்த்து சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வதக்கி அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதுலேயே தண்ணியை விட்டு நம்ம வந்து அப்படி வேக வச்சு எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வெந்த வெங்காயத்தை வச்சு தான் நம்ம அடுத்த கட்டத்தை பண்ண போகிறோம். ஸோ இது லைட்டாக கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டு அப்படியே கொஞ்சம் இதுவாகுது. இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம்ல? ஊற்றிடலாம். எவ்வளோ தண்ணி? இந்த தண்ணி ஃபுல்லாக மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணுவோமா? அது லைட்டாக முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், புளிக்குழம்பு காரக்குழம்பு மாதிரி இருக்கும். அதனால இதை வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக லைட்டாக முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். ஸோ இது வந்து திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால போதும். இதை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஓகே, இது நல்லா வேகட்டும். இது வந்து நல்லா வேகிற அளவுக்கு நம்ம அதாவது தண்ணி வந்து அது நனையிற அளவுக்கு அப்படி ஊற்றி இருக்கிறோம். இது நல்லா குக் ஆகணும், அதுக்கான டைம் கொடுத்துரும். சைமல்டேனியஸாக இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டி சூடாயிடுச்சு. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும். இது கூடவே 2-3 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதில் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும். இந்த தேங்காய் வந்து நல்லா கலர் மாறணும். சிம்மில் வச்சு பண்ணுங்க. ரொம்ப ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்கன்னா ஒரு பக்கம் தீஞ்சிரும், ஒரு பக்கம் கரெக்டாக வந்துடும். இப்போ வெறும் தேங்காய் தான், தேங்காயும் வரமிளகாய் மட்டும்தான் அரைக்க போகிறோமா? இல்லை, கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட சேர்த்து இது மட்டும்தான் நல்லா வறுத்துட்டு அரைக்கணும். அவ்வளோதான். ஓகே, இந்த 3 ஐட்டம் மட்டும்தான். நல்ல பேஸ்ட் மாதிரி. கலர் குருமாவுக்குலாம் வந்துட்டு தேங்காய் அரைச்சு ஊத்துறோம் அதே மாதிரி. கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. லைட்டாக சிம்மில் வச்சே வருங்க. அப்படி இல்லை ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஊற்றுற எண்ணெய் ஃபுல்லாக இப்போ தேங்காயில் நல்லா வறுக்க ஆரம்பிச்சிச்சு. இது எவ்வளோ வறுக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். நம்ம கெட்டும் போகாது. நல்லா வறுத்துட்டு செஞ்சீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். நம்ம யூஸ்வலாக தேங்காய் போட்டது வந்து ஒரு நாள்லயே யூஸ் பண்ணிடணும், அது வந்து இதுவாகிடும் சொல்லுவாங்க. ஆனால் நல்லா வறுத்துடணும், அப்படின்னா ஒன்றும் செய்யாது. தேங்காயோடு சேர்ந்து அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் ஸ்மெல்லு அப்படியே அந்த எண்ணெயில், அது நல்லெண்ணெயில் போட்டு நம்ம வதக்கும் போது நல்லா வறுபட்டு வரக்கூடிய ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்கு. இன்னமும் ஆனால் அவ்வளோ நேரம் நல்ல சூடாக இருக்குது சட்டி. ஆனால் அது போட்டு நம்ம மண் சட்டின்றதுனால அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை அப்படியே பிடிக்க ஆரம்பிக்கும்.
ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வெங்காயம் தான் மெயின் இருக்கிறதுனால அதை எண்ணெய் விட்டு வதக்கி அதோடு சேர்த்து மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்குறோம். இன்னொரு பக்கம் அதே போல் எண்ணெய் விட்டு தேங்காய் துருவலும் வரமிளகா காய்ந்த கருவேப்பிலை இதில் லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். இதில் உப்பு இதில் லைட்டாக ஒரு வதக்கிறதுக்கு சீக்கிரம் வதங்கிரும், அடி ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக லைட்டாக சேர்த்துருக்குறோம். நிறைய போடலை, குழம்புக்கு போடலை, லைட்டாக இது வதங்குறதுக்கு மட்டும். பாருங்க நல்ல கலர் மாற ஆரம்பிக்கல, இன்னும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைட்டர் கோல்டு டோன் சேஞ்ச் ஆகிருக்குது. இன்னும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சு நல்லா பேஸ்ட் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். ஓகே, ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மாறுற அளவுக்கு நல்லா போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்கலாமா? நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது, இன்னும் நல்லா கொதிக்கணும், நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வேகணும் அது. ஓகே, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து அது ரொம்ப நேரம் வேக வைக்க போறது இல்லை, இதுலயே நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் குழம்புல போட்டு இது மசிக்கணுமா? அப்படி ஏதாவது இருக்கு? மசிக்கலாம் இல்லை, கொஞ்சம் நல்லா வெந்தா போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி விட்டு நல்லா வெந்துட்டு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வேகணும், அதுக்கான டைம் கொடுத்துருவோம். இந்த பக்கம் நல்லா வதங்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி விழுதா எடுத்துட்டு வர போகிறோம். ஸோ அது கொஞ்சம் ஆறுனதும் அரைச்சி விழுதா எடுத்துட்டு வந்துடும். எண்ணெய் விட்டு தேங்காய் துருவல், வரமிளகாய், அப்புறமா கருவேப்பிலை வந்து நல்லா வதக்கியிருந்தோம், வறுத்து எடுத்திருந்தோம். அதை வந்து அரைச்சி விழுதா எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம். இப்போ அதை அரைச்சி விழுதா எடுத்தாச்சு. இதை வச்சு தான் இதுக்கான டேஸ்ட் வந்து கொடுக்க போகுது. ஸோ இந்த அரைச்ச விழுதை இருந்தாங்க. அண்ட் இந்த பக்கம் ஆவி அடிக்குது, இப்படி கொதிக்குது, கம்மி பண்ணி வச்சாலும் பத்தலை. இதை பார்த்துடலாமா? ஓகே, வெந்துருச்சு. அது என்ன கொஞ்சம் போதுமா? போதும். ஆஃப் பண்ணிட்டு கூட அப்படியே இருக்கட்டும். போதுமா? ஸோ அப்படியே மூடி வச்சுட்டுமா? ஓகே, நல்லா வெந்துட்டு பட் ஸ்டில் அது கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். அப்படிக்காக ஆஃப் பண்ணிட்டு மண்சட்டியில் அந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் சொல்லி இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிடலாமா? இப்போ இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது சேர்க்கலாம். ஓகே, இப்போ இது அப்படியே தான் முழுசா போட போறோம். வெங்காயத்தை முழுசா தான் இருக்க போதும். அது சும்மா லைட்டா அப்படியே கடைஞ்சு விட்டா போதும். அதெல்லாம் மசிக்கணும்னு இல்லை, அப்படியே வெங்காயம்ன்றது தெரியணும், அப்பதான் நல்லா இருக்கும். இது இல்லாம வரமிளகாயும் போடுறோம், பச்சை மிளகாயும் போடுறோம். அதுல போடுறது வந்து உங்களுக்கு வேக தானே போகுது. வரமிளகா வந்து அரைச்சு சேர்க்கிறோம், அதனால அது காரம், அதுதான் காரமா தெரியும். இது வந்து உங்களுக்கு அவ்வளவு காரம் தெரியாது. தாளிசம்க்கு வெறும் கடுகு மட்டும்தான், வேற கடுகு மட்டும்தான். கடுகு, பூண்டு. ஓகே, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கணும். பூண்டுமே முழுசா இருக்கும். நம்ம நல்லா இதுல இது பண்ணி போடலாம் மாட்டோம், நல்லா வதக்கி அப்படியே போட்டாலே இருக்கும். அப்படிதான். ஓகே, இல்ல நல்லா ஃபைன் சாப் பண்ணி அப்படி சாப் பண்ணிலாம் இல்ல, முழுசா அப்படியே போடணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இருக்குல இதே மாதிரி அப்படியே. இப்போ நம்ம எவ்வளவு வெங்காயம், இதுக்கு குவாண்டிட்டி எப்படி பாக்குறது? ஏன்னா மெயின் இன்கிரிடியன்ட் வெங்காயம். அது வந்து நீங்க எவ்வளவு எடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எவ்வளவு 1/4 கிலோனாலும் எடுத்துக்கலாம், 1/2 கிலோனாலும் எடுத்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு மாதிரி போட்டா போதும், நிறைய இல்லை. அந்த அளவுக்கு போட்டாலே நம்ம கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம 1/2 கிலோ வெங்காயம் எடுக்கிறோம்னா அதுக்கும் 10-15 பூண்டு போட்டா போதும். பாருங்க கடுகு நல்லா வெந்துருச்சு, பொரிஞ்சிருச்சு. இதுல வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு அளவு. 10 போதும். அதுல ஒரு 20 இருக்கும். இல்ல குட்டியா இருக்கிறதுனால நம்ம எடுத்துருக்குறோம். நீங்க கொஞ்சம் பெருசா இருந்தா அதிகம் கம்மியா எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்தது சேர்க்கணும். ஸோ பூண்டு வந்து நல்லா அப்படியே அந்த கலர் சேஞ்ச் ஆகும், நல்லா வெந்துற அளவுக்கு இதுவானதுக்கு அப்புறம் தான் மற்றது ஆட் பண்ண முடியும். இதில் மிளகாய் தூள்
இல்ல மிளகாய் அரைச்சிட்டோம்ல, அதனால மிளகாய் தூள் வேண்டாம். இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா புளி தண்ணி சேர்க்கணும். இப்போ எடுத்துட்டு புளி தண்ணி தான். புளி தண்ணி தான். மற்றதெல்லாம் பொடியெல்லாம் இது பண்ணிட்டு தான் புளி தண்ணியில தான் சேர்க்கணும். உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே. இது வந்து புளி தண்ணியில கொஞ்சம் வேக வைக்க போறோம் பூண்டை. லைட்டா அப்படியே தண்ணியை ஊத்தினாலே அது வதங்கிரும். லைட்டா கொதிச்சு வரையில நல்லா வந்துரும். நல்லா பொரிஞ்சு வருது இல்ல, இது நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துடுறதுலே வெந்துடும் நமக்கு. இதுல புளியை கரைச்சிக்கலாம். இது வதங்குற டயத்துல நம்ம புளி கரைச்சிக்கலாம். கொஞ்சமா புளி எடுத்து கொஞ்சம் கட்டியாவே கரைச்சிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துட்டு, தண்ணி நிறைய வேண்டாம், அதுல இருக்க தண்ணியை அதுலயே சேர்த்துக்கலாம். ஓகே. நம்ம வேக வச்ச தண்ணியவே எடுத்துக்கலாம். ஸோ புளியை வந்து கொஞ்சமா கரைச்சி ஊற்றினா போதும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி அரைக்கிறதுலயும் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கிறோம். இப்போ பாருங்க நல்லா பொரிஞ்சு பூண்டு கலர் மாறிடுச்சுல்ல, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த பூண்டு நல்லா பொரிஞ்சிருக்கா. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி சேர்க்க போறோம். கொஞ்சமா புளி தண்ணி, அதாவது நல்லா கட்டியா கொஞ்சமா எடுத்தா போதும். இந்த அளவு சேர்த்தாலே நமக்கு போதும். இதை லைட்டா கொதிக்கும் போது நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். ஓகே. இதுல வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன். புளி தண்ணி ஊற்றிட்டு புளி தண்ணியோட சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள். அப்புறம் இப்போ தேவையான அளவு உப்பு. இதில் தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். அதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துருந்தோம், அதில் வந்து உப்பு சேர்க்கலை, இதில் தான் நம்ம சேர்க்குறோம். சரியா? குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக கொதிச்சு வரும்போது அதை சேர்த்துக்கலாம். மண் சட்டின்றதுனால கொஞ்சம் கடகடான்னு கொதிச்சிரும். கொஞ்சம் சூடாயிடுச்சுன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதையும் சேர்த்துடலாமா? தூக்க முடியுமா? நான் தூக்குவேன். புளி தண்ணி கொதிக்கும் போது வேக வச்சு எடுத்து தூக்குறேன். நீங்க கொஞ்சம் கரண்டி அந்த பக்கமா இருக்குதே. ஓகே. இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் அரைச்ச விழுத சேர்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புளி தண்ணி, அதாவது பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா புளி தண்ணி ஊற்றணும். புளி தண்ணியோட சேர்த்து மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு அதோடு சேர்ந்து கொதிக்கும் போதே இப்போ வேக வச்சு எடுத்த வெங்காயத்தை அதில் வந்து போட்டு அதோடு சேர்த்து இப்போ கொதிச்சிட்டு இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு காரம் பத்துமா அப்படின்றது நீங்கள் அரைச்ச விழுதுல பார்த்துட்டு, அப்படி இல்லைன்னா இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்படி கொதிக்கும் போது. இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் வேண்டாம், எனக்கு காரம் கம்மியாகவே இருக்கட்டும் அப்படின்னு தாளிசத்துக்கு நீங்கள் ஒரு மிளகா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா அரைச்ச தேங்காய் விழுதையும் போட்டு கொதிக்க வச்சுட்டா முடிஞ்சிடும். ஓகே. இப்போ மற்றதெல்லாம் போட்டாச்சு. உப்பும் போட்டாச்சு, எல்லாமே சேர்த்தாச்சு. கடைசியாக அரைச்ச விழுதை மட்டும் சேர்க்கணும். ஆல்ரெடி திக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, அது ஊத்துனா இன்னும் திக்காயிடாதா? இல்லை, இது கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். தீயல் வந்து கொஞ்சம் திக்கா தான் இருக்கும், ரொம்ப தண்ணியா இருக்காது. தண்ணி அதுல கொஞ்சம் அலசி ஊற்றுவோம்ல, அதுலேயே கரெக்டாக வரும். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு லைட்டாக அலசி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். போதும். ஓகே, நம்ம வந்து அரைச்ச விழுதியும் சேர்த்து இப்போ அதோட நல்லா வந்து கொதிக்க விடணும். அப்போ தான் நம்மளுடைய உள்ளி தீயல் வந்து ரெடி ஆகும். ஸோ அது கொதிக்கிறதுக்கான டைம் வந்து கொடுத்துடுவோம். அண்ட் மூடி விடணுமா திறந்து இருக்கட்டுமா? திறந்தே இருக்கட்டும். திறந்தே வந்து கொதிக்க வைக்கலாம். ஃபஸ்ட்டு வதக்கி அரைச்சிருந்தோம் பார்த்தீங்களா, தேங்காய், வரமிளகா, கருவேப்பிலை. அந்த விழுதை வந்து ஆல்ரெடி வேக வச்சு போட்ட வெங்காயம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஊற்றிருந்தோம். இப்போ அதோட சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சுட்டு இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? இல்லை இந்த ஸ்டேஜ் இதுவே கரெக்டாக இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுன்னா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிடலாமா? ஸோ இதை எடுத்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுறீங்களா? பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. அது தனியாக வேகட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தேங்காய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதே வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி ஒன்றா சேர்த்து அது கூடவே மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிருங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரும்போது நம்ம வேக வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை அதோட ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சிருங்க. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கலந்து வரப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான உள்ளி தீயல் தயார்.